Good evening to all respected dignitaries in the dais and the students of this college, Krishnamal. Okay, in this I am also part of your family only. It is, I am an assistant professor in community medicine, PhD, IMSR. The thing, and today I am going to give a talk. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபுட் பேட்டர்னில் வந்துட்டு நிறையா விதம் வந்து மாறிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எத்தனை பேர் இங்கே வந்து நிலா சாதம் சாப்பிட்ருக்கீங்க? Just rice? How many people? Old rice? Little bit with water. So, அதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ் எல்லாமே வந்து டோட்டலாக தாண்டியாச்சு. நெக்ஸ்ட் இட் இஸ் லைக் நம்மளுடைய உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு செகண்ட்ஸ் அதில் அப்படி ஓடிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹெல்த்தையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் வந்து எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அது வந்து நம்ம மேலும் அதை நம்ம பார்த்துக்கணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாரம்பரியம். அடுத்தது ஆக்சிஜனை பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். அது நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பாடிக்குள்ள வந்து இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நிர்ணயித்த அளவு அது வந்து நார்மல் வேல்யூஸில் தான் அது இருக்கணும். ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ரெட் பிளட் செல்ஸால் வந்து ஆக்சிஜனை வந்து எந்த விதமான டிஷ்யூஸ்க்கும் ஆர்கான்ஸ்க்கும் டோட்டலாக கொண்டு போகவே முடியாது. அப்படி கொண்டு போக முடியாது அப்படின்னா என்ன ஆகும்? ஃபங்க்ஷனிங்கும் வந்து கம்மியாகுங்க. அது நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பார்ட் இருந்தால் கூட நிறையா வந்து அயன் பேஸ்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். விட்டமின் B12 நிறையா எடுத்துக்கணும். ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது கீரை வகைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா பச்சை கீரை, அதே மாதிரி சில சிவப்பு நிற கீரைகள், பாலாக் தெரியும், பசலைக்கீரை தெரியும், சிறுகீரை தெரியும், இதை மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிறையா பேருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். அது எத்தனை பேர் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க? வா, I need a clap for your self appreciation here. It is like நிறையா வந்து பீன்ஸ் எடுத்துக்கலாம். அதுவே மாதுளம்பழம், பேச்சம்பழம், திராட்சை எல்லாமே வந்து நமக்கு வந்து பிடிச்சதை எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது மட்டி மீன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எக்கு இதுவும் வந்து யூ கேன் டேக் இட் வெல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபீமேல்ஸ் என்றைக்குமே வந்து ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பில்லராக நிற்கக்கூடியது அந்த ஃபேமிலியோட சக்ஸஸ் யாருன்னா மெயினாக வந்து ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க. மார்னிங் எழுந்து ஈவினிங் முடிச்சு எத்தனை மணிக்கு தூங்குறாங்கன்னு தெரியாது. மார்னிங் ஃபுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 10 o'clock போகும். லன்ச் வந்து 2 o'clock மேலே வரும். அவங்களுக்கு டின்னர் வந்து நைட் 10 o'clock வரும். அக்ரி? This is what it is happening. They are working like anything for a success of a family. பட் அவங்களுக்கு நிறையா பிரச்சனையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்டிவேட்டட் பீரியடில் இருக்காங்க அப்படிங்கிற நேரம் நிறையா. அதுக்கப்புறம் தென் போஸ்ட்நேட்டல் பீரியடில் ஃபீடிங் கொடுக்குற நேரம் வந்து என்ன ஆகுது? பேபிக்கு பிரெஸ்ட் மில்க் கொடுக்குற நேரம் வந்து அவங்களுக்கு நிறையா வந்து பிளட் இதாகுது. ஆர்பிசிஸ் நிறையா தேவை. அடுத்தது இறப்பை அந்த குடல் பருவத்தில் கூட பக்கத்தில் கூட என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு விதமான கோளாறு ஏற்படுது. அடிக்கடி வந்து நிறைய பிளட் டொனேஷன் அவங்க கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்டம்ஸ்
அண்ட் சைன்ஸ் பற்றி பார்ப்போம். சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே வந்து ஒரு விதமான டயர்ட்னஸ் இருக்கும். டயர்ட்னஸ், மூச்சு திணறல், அதுக்கப்புறம் தலை சுற்று, அதுக்கப்புறம் குளிர்ந்த கைகள் மற்றும் கால்கள், அப்படியே கால் கையை எல்லாம் வந்து ரொம்ப கூலாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெயில்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டில் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உடையிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ் களிமண் போன்ற உணவு அல்லாத பொருட்களுக்கான ஏக்கம், அதாவது ரொம்ப டயர்டிஷாக இருக்கும். டயர்டிஷாக இருக்கிற நேரம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஏக்கம், ஏதாவது ஃபுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி. இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் டேப்லெட்ஸ், இரும்பு சத்து மாத்திரைகள் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேம்படுத்தப்பட்ட உணவு முறை, ஃபுட் சிஸ்டம் வந்து இப்போ நீங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். இதில் நான் 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஃபுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்காரோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? அதே நேரம் நெக்ஸ்ட் என்ன ஆகுது, நமக்கு நினைக்கிற பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கலன்னு சொன்னால் ஒரு யோசனை இருக்குமா இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்கும்? ஆனால் அதே நேரத்தில் அப்படிப்பட்ட நான் கொடுத்த செகண்ட் ஆப்ஷனில் கூட நம்ம நினைக்கிற ஃபுட்டு இல்லைன்னா கூட கிடைக்கலன்னா கூட காடை ப்ரே பண்ணிட்டு எனக்கு இந்த ஃபுட்டை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு நமக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் ஒரு ரொம்ப பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அந்த கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, ஹஸ்பண்ட் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் என்றைக்குமே வந்து ஃபீமேல்ஸ் சாப்பிடுவாங்க, ஒய்ஃப் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, டோட்டலாக வந்து டைம் எல்லாமே வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. இது வந்து சில நாள் சாப்பிடாம கூட தூங்கிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதனால அவங்களுக்கு வந்து இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு குறைகிறது, டயர்ட்னஸ் எல்லாம் வந்து அனிமிக் ஸ்டேஜுக்கு உள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன இது பண்ண போகிறோம், எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவேர்னஸ்ங்கிற ஆஸ்பெக்ட், விழிப்புணர்வுல தான் வந்து நம்மளால தடுக்க முடியும். சிவியர் கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மாத்திரை, ஸோ அயன் டேப்லெட்ஸ் நம்ம கொடுக்க முடியும். விட்டமின்ஸ் சப்ளிமெண்ட்ஸ், ஃபோலிக் ஆசிட், B12 இதெல்லாம் வந்து நம்ம மெயினாக இது பண்ணலாம். ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ளீடிங் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளட் டிரான்ஸ்மிஷன் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக தேவை. என்றைக்குமே வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து ரொம்ப காமனான இந்த ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் விழிப்புணர்வு என்றைக்கும் நான் முக்கியம்னு சொல்லி நான் வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Thank you, sir, for your valuable guidance. When are often unaware of early signs and symptoms of anemia, timely detection and care can make huge difference in leading healthier life. Finally, I invite Ramakrishnan sir